ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து வாழைக்காய் ஒன்றை வச்சு சூப்பர் டேஸ்டியான வாழைக்காய் சாப் செய்ய போகிறேங்க. அதுக்கு எப்படி செய்கிறேன்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதில் வந்து வெங்காயத்தில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை கொஞ்சம், இதிலே வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது வந்து தனியா, நான் ஒரே ஒரு வாழைக்காய்க்கு நான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ எடுத்துக்கீங்களோ அந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சமாக சோம்புத்தூள். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் அரைவாசி வெந்தால் போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். தக்காளியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பசிஞ்சோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடணும். நல்லா ஆறினோன்னே பேஸ்ட் மாதிரி நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கிறோனுங்க. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறினோன்னே 1-2 அதை நல்லா பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, சும்மா ஒரு 2 வாட்டி சுற்றினோம்னா போதும். இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. எண்ணெய் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண வாழைக்காவை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ அதிலே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் லைட்டாக கொஞ்சமாக சேர்த்தா போதும். கொஞ்சம் மஞ்சள்தூள். காரமும் அப்படி தான், ரொம்ப காரம் போட்டால் சாப்பிட முடியாது குழந்தைகளுக்கு, நம்ம கூட சாப்பிட்ருவோம். அதனால் லைட்டாக கொஞ்சம் இது அப்படியே நம்ம ஃப்ரை பண்ண மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பாருங்கள் மசிச்சிருக்குது, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் நம்ம எடுத்துடலாம். அதே எண்ணெயில் ஜீரகம், கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் ஒரு கருவேப்பிலை போட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு வந்து இதுக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க. நம்ம அரைச்சது அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சோம் பார்த்திங்களா, அதுவே போதும். நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணோம்னா போதும். நல்ல ஒரு டேஸ்டி தயிர் சாதம், சாம்பார் சாதம் செம்மையாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வச்சு வாழைக்காவில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு வாழைக்காய் தான் எடுத்துருக்கிறேன். அந்த ஒரு வாழைக்காவுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க, மசாலா நல்லா இருந்தால் தான் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மசாலா கிடைக்கும். கம்மியாக போட்டோம்னா ரொம்ப கம்மியாக ட்ரையாக இருக்கும். இப்போ இது எப்படியே விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சோன்னே நம்ம இறக்கிடலாங்க. பார்த்திங்கன்னா செம்மையாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அட்டகாசமான ஒரு டேஸ்டியான ஒரு வாழைக்காய் சாப் செஞ்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.